மனுவா படி. மேன்மை தங்கிய வலியன்கோடு சமஸ்தானத்திற்கு வள்ளுவன் குன்றத்தைச் சேர்ந்த பாண்டியன், பல்லவராயன், சிவத்தையா, சேலையப்பன். ஐயோ, ஏதோ அதை படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுறவன் ஏட்ட கெடுத்தாங்கிற மாதிரி சோலையப்பனை வந்து சேலையப்பன் புடையப்பன் கிட்ட இருக்கிற. ஏப்பா பாவாடையப்பா, படிச்சது போதும் நிறுத்தப்பா. காலைங்க அதிக பிரசங்கி. சரி சரி, உங்கள் வருகையின் நோக்கம்? கொற்றவனை குடிமக்கள் எதற்காக சந்திப்பார்கள்? யார் அது? இங்கு கேள்வி கேட்க வேண்டியவன் நான், நீ அல்ல. மன்னிக்கவும், வள்ளுவன் குன்றத்தில் கானாற்றில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு அதன் காரணமாக உண்டாகும் பெருத்த நஷ்டத்தை தடுக்கும் வகையில் அவசரமாக தேவை அணைக்கட்டு ஒன்று. அணைக்கட்டு? ஆம், ஒவ்வொரு தடவையும் அந்த வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் ஏழைகளின் வீடுகளும் அழிந்து போகின்றன. வெள்ளம் வருவதற்கு முன்பே ஜாகிரதையாக இருக்க தெரியாதவர்கள் முட்டாள்கள். திவான் அவர்களே, பொங்கி வரும் புது வெள்ளத்தின் நுரைச்சுழலிலே சரித்திர பிரசித்தி பெற்ற சர்வாதிகாரிகளை சிக்கி சீரழிந்தார்கள் என்றால் இந்த சாதாரண மக்கள் எம்மாத்திரம்? கானாற்றுக்கு அணை கட்டுவதென்றால் அதற்கு பல லட்ச வராகங்கள் தேவைப்படும். அதற்கு எங்கே போவது? இனி நாங்கள் மன்னரிடம் பேச விரும்புகிறோம். மன்னர்? அவரை காண முடியாது. நீங்கள் ஏன் அருவமாயிட்டாரா? நீங்கள் போகலாம். இல்லை, மன்னரை எப்படியும் காண வேண்டும். அவருக்கு உடல் நலமில்லை. அவர் மலைவாசத்துக்கு போய் திரும்பிய பிறகுதான் காண முடியும். என்னது? மகாராஜா மலைவாசத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளார கிராமத்துல இருக்கிற பாதி பேரு பரலோக பிராப்தி ஆயிடுவாங்க போல இருக்கு. அதனாலே இன்னைக்கு நாங்க மகாராஜாவை பார்த்துத்தான் யாரப்பா? கொஞ்சம் கூறப்பா, நவரப்பா, என் சித்தப்பா. என்னையா நீ என்கிட்ட கொண்டாந்து கட்டிக்கிட்டு? தம்பிகளே, நீயும் உன் நாட்களும் பேட்டி காண வந்தீர்களா அல்லது கலகம் செய்ய வந்தீர்களா? இது கலகம் அல்ல, கலக்கம். அதுவும் உமக்கு. விரட்டுங்கள் அவர்களை. என்ன பார்க்கிறீர்கள்? விரட்டுங்கள். நான் எப்படியாவது மன்னரை பார்த்தாக வேண்டும். பார்க்கலாமே, போற பாதையில எவ்வளவு பேர் படம் மாட்டி வச்சிருப்பான், பார்த்துட்டு போ. இங்கதான் ஒரு பையனை உள்ள விட மாட்டேங்கிறான், மனுஷனா மதிக்க மாட்டேங்கிறான். நீங்கள் எல்லோரும் ஊருக்கு திரும்புங்கள். நான் எப்படியாவது மன்னரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று அண்ணனிடம் சொல்லுங்கள். அண்ணே தனியாவா? பரவாயில்லை, நான் கவனித்துக் கொள்கிறேன். அண்ணே ஜாக்கிரதை, மாட்டிக்காதீங்க. 1 2 3 4 5 6 7 8 ஒரு ஆள் குறையுது. ஒரு ஆள் உங்க திவான் தின்னுட்டாரியா? ஆமா, எங்களையும் திங்க வந்தாரு. நாங்க தப்பிச்சுட்டு ஓடியாந்துட்டோம். யோ, முன்ன அவருக்கு ஆட்டைய மாட்டையை அடிச்சு போட்டு தொலைங்க, இல்லன்னா உன் தலையை தெரிய தின்னு போடுவார. வெறும் முட்டை மட்டும் ஈட்டியை பிடிச்சி நிக்கும். போயா கிண்டல் பண்ணாத. ஆமா, எனக்கு 30 ஆள் வேணும். என்ன நீ திங்க போறியா? இது என்ன, அது சாமி வந்தவன் ஆட்டை கடிச்சு திங்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரா மனுஷனை திங்க ஆரம்பிக்கிறீங்களே. யோ, உனக்கு எண்ணிக்கை தானே தேவை. இங்க பாரு, அப்ப எண்ணிக்கை சரியா இருப்பாரு. போ, 1 2 3 4 வேகமா போ. 5 6 7 8 9 10 27 28 29 30. நான் என்ன 29 இருக்கு, நீ என்ன 30 இருக்கையா? நீ படிச்சாதானையா? படிக்கிற பயல்களுக்கு நீ சோறு தூக்கிட்டு போயிருப்ப. நான் உன்னையே கணக்கு கேட்கிறேன். உனக்கு எத்தனை குழந்தை? 7 குழந்தை. 7 குழந்தை போல இருக்கா? என் பெத்த அப்பனுக்கே கணக்கு தெரியல, நீ என்ன கணக்கு வந்துட்ட? இல்ல யோ, உன்னை கோட்டை வாசல்ல வச்சிருக்காங்க. நீ நிச்சயமா கோட்டை கூட தான் போற. உனக்கு 10 குழந்தைங்க. எண்ணி பாரு. நான் வரட்டுமா? யார்? திருடன், கொலைகாரன், கொள்ளையடிப்பவன், கொடியவன். இந்த மாளிகையிலே உள்ள அவ்வளவு பேரையும் கொன்று குவித்து விட்டு தேவையானவற்றை எல்லாம் எடுத்து போக வந்த பலாத்கார பயங்கரவாதி என்றெல்லாம் எண்ணி பயப்படாது. அப்படியே இருந்தாலும் எதற்காக பயப்பட வேண்டும்? அரண்மனையிலே பிறந்து விட்டு
அதோடு ரதகஜ துரக பதாதிகளோடு பரவரிசை வைத்திருக்கிற உங்களுக்கு தனிப்பட்ட ஒருவனை பார்த்ததும் இவ்வளவு பயம் ஏற்படலாமா? அதிர்கட்டும். நீங்கள் யார்? வள்ளுவன் குன்றம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்குள்ள மக்கள் தலைவர் தங்கதுரையை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன். மக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன? ஒன்றுமில்லை. தங்கதுரை என் அண்ணா. என் பெயர் தம்பிதுரை. ஓஹோ, கொள்கை வீரர் இப்படி குறுக்கு வழியில் வரலாமா? என்ன செய்வது? அரசரை பார்க்க முடியாமல் வழிமறைத்திருக்கிறதே திவான் எனும் நந்தி. சற்றே விலகியும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குது என்று பாடியிருக்கலாமே. பாடலாம். கல் நந்தி கூட விலகியதாக கதை இருக்கிறது. ஆனால் கல்லினும் கடிய மனம் படைத்தவராயிற்றே உங்கள் திவான். அது சரி, அரசரை நீங்கள் எதற்காக பார்க்க வேண்டும்? அரசர் ஆண்டவனின் அவதாரம், பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தால் புவியாளும் வரம் பெற்ற புனிதர் என்றெல்லாம் கூறுகிறார்களே, அந்த விசித்திர பிறவியை வேடிக்கை பார்க்கலாம் என்றுதான். போதும். என் தந்தையை பற்றி என்னிடமே கேலி பேசுவதற்கு என்ன தைரியம்? அம்மையே, அரசர் மக்களின் பிரதிநிதி. அவரை மக்கள் பார்க்க அனுமதி இல்லை என்றால் அவர் அபூர்வ பிறவியாகத்தானே இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் அரசரை பார்க்க வேண்டும் இல்லையா? பிறகு என்ன, உங்களையா பார்க்க வந்தேன்? அரசரைத்தான் அவசியம் பார்க்க வேண்டும். சரி, சற்று இங்கே காத்திருங்கள். நான் போய் அப்பாவிடம் சொல்லுகிறேன். நம்பிக்கொண்டிருக்கலாமா? நல்லது செய்பவர்களைத்தானே இந்த உலகம் நம்புவதில்லை. இவர் யார் தெரியுமா? அகிலம் புகழும் ஆள வந்தார் மகன் வீரமணி. இவரு நீ என்ன பிள்ளையார் கோயில் மணியா? பேசாதே. உங்களுக்கு என்ன வேண்டும்? இவங்களுக்கு இப்ப வேண்டியது உததான். கைய எடுறா. இங்க இருந்து கையை நீ எடுக்கிறியா இல்ல இங்க இருந்து கையை நான் எடுக்கட்டுமா? அமைதி அமைதி. என்ன இது? ஒரு நாளைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருப்பது கூட உங்களுக்கு பிடிக்கவில்லையா? வலியன்கோடு உத்தரவு. உடனே வள்ளுவர் சிலை எங்களிடம் ஒப்படைத்தாக வேண்டும். என்ன விபரீதம்? சிலை வள்ளுவன் குன்றத்துக்குத்தான் சொந்தம் என்று உங்கள் திவானிடம் ஆதாரபூர்வமாக சொல்லி இருக்கிறேனே. விளக்கங்கள் எதுவும் தேவையில்லை. வெள்ளுமலை அண்ணே, வீரர்களே, சிலையை கைப்பற்றுங்கள். வாருங்கள். வெல்லுங்கள். நெருங்காதீர்கள் சிலையை. நெஞ்சிலே உரம் இருந்தால் இந்த கோட்டை தாண்டி வாருங்கள், பார்க்கலாம். வாங்கப்பா. அண்ணா அண்ணா அண்ணா, வேண்டாம் வேண்டாம். இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க 2 பேரா தயவு செய்து ஒதுங்கி இருங்க. இந்த பயலுங்க தலைய கிள்ளி தென்னை மரத்துல மாட்டி தேங்காய பறிச்சு உடல்ல மாட்டி அனுப்புறேன். ஏண்டா பேசாம இருக்கிற? பள்ளியங்கோட்டை உத்தரவிடா. என்னடா நாட்டில நிரம்பில்லாம பேசுற? அடிங்கடா. மாமா, இனிமேல் திவான் சும்மா இருக்க மாட்டான். சிலையை கைப்பற்ற பெரும் படை கொண்டு வரவன் தயங்க மாட்டான். அப்படி வள்ளுவன் குன்றம் வலியன்கோடு இரண்டிற்கும் இடையே நிகழும் சுதந்திர போராட்டத்திற்கு இந்த சிலை காரணமானது கண்டு எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எதிரி வலிமை கொண்டவன் என்கிற போது அவசரப்பட்டு அவனிடம் மோதிக்கொள்வது ஆபத்து. மாமா, அப்படியானா சிலையை யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்து பாதுகாக்க வேண்டியதுதான் இப்போது செய்யக்கூடிய முடிவு. சரி, அந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம்? எங்கள் தலைவர் நீங்கள் இருக்கும்போது வேறு யார் பொறுப்பு? வள்ளுவன் குன்றத்து மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான தாங்களும் தம்பித்துறையும் தான் வள்ளுவர் சிலையை காப்பாற்ற வேண்டும். உலகிற்கு ஒளி வழங்கிய புலவர் பெருமான் இன்னும் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை போல். வள்ளுவர் திருக்குறள், வள்ளுவர்